ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்னைக்கு வீட்லயே எப்படி ஒரு மல்டிகிரெயின் ஆட்டா ரொம்ப ஹெல்த்தியா எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் கருப்பு மூக்கடலை 1/4 கிலோ எடுத்திருக்கேன், வெள்ளை மூக்கடலை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் திணை அரிசி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ராகி ஒரு 100 கிராம் எடுத்திருக்காங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ சோளம், நெக்ஸ்ட் 1/4 கிலோ கம்பு இருக்கு இல்லைங்களா, கம்பு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பார்லி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சிருங்க. கோதுமை ஒரு 5 கிலோ கழுவி காய வச்சிருக்கேன். இதோட நம்ம எடுத்த மில்லட்ஸும் வாஷ் பண்ணி நல்லா தனியாக காய வச்சிருங்க. இந்த கோதுமையும் இந்த மில்லட்ஸும் ஒரு 2 to 3 days நல்லா காயணுங்க. அதுக்கப்புறம் அரைக்கும் போது கூட சோயாவும் ஆட் பண்ணி மிஷினில் கொடுத்து நல்லா மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பாருங்க, சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. அப்போ கடையில் வாங்குறதுலாம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். நம்ம வீட்லேயே இப்படி ஹெல்த்தியாக வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. பாருங்க, சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்க, அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.